ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. ஹரே ராம ராம ஹரே ஹரே. ராம ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். யஸ்யாத்மபூதஸ்ய குரோः பிரசாதாத் அஹம் விமுக்தோஸ்மி சரீரபந்தாத். சர்வோபதேஷ்டுः புருஷோத்தமஸ்ய தஸ்யாங்க்ரியுக்மம் பிரணதோஸ்மி நித்யம். பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதால்பியான் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமி. ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனீ சர்வமங்களா ஜனகः சங்கரோ தேவः தம் வந்தே குஞ்சரானனம். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः. तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा. धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोज्झितगैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां. वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्. श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः. सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात्. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं. पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः. कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः. कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं. गोपिका जीवनस्मरणम्. பிரயாசப்படுறவர்கள்லாம் தன் பிரயாசைக்கு தக்க ஞானத்தை அடைஞ்சு அதுக்கு மேல பிரகாசம் தெரியாம திணறாளே, அதை பிரம்மதேவனுக்கு லவலேசம் பிரயாசம் இல்லாதபடி ஹிருதா தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்தினாலேயே பிரம்மதேவனுக்கு ஞானம் கொடுத்தார். அதனால பிரதம பாகவதர் பிரம்மா. ஸ்வயம்பூ நாரத சம்பு குமாரஹா கபிலோ மனு என்ற பாகவத சம்பிரதாயத்தில் ஸ்வயம்பூ என்கின்ற முதல் பாகவதோத்தவர் பிரம்மா. அதனால்தான் பிரம்மதேவனுடைய பக்தியை சொல்றார். என்னுடைய சித்தம் என்னுடைய சங்கல்பம் மித்தியான
பிரயோஜனமற்ற சங்கல்பம் எதுவுமே எனக்கு கிடையாது. எதை நான் சங்கல்பிச்சேனோ அதை சத்தியமாகிறதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுதான் என்னுடைய சிருஷ்டி வேலை. ஆனால் நான் சங்கல்பிக்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னங்கிறது எனக்கு தெரியும். என்மே ஹிருதௌத்கண்ட்யவதா திருதோ ஹரிஹீர். பரம பிரேமையோடு கிருஷ்ணனை நான் தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுனாலே அசத் சங்கல்பமே எனக்கு வரதில்லை, சத் சங்கல்பமே வரது. அவன் சத் சங்கல்பத்துக்கு ஏற்றபடி நடக்கிற ஆச்சரியத்தையும் நான் பார்க்கிறேன். அப்போ பகவானுடைய லீலைய பார்த்துட்டு இருக்கிறதை தவிர கர்த்தா நான் இல்லைங்கிறார் இல்லையா பிரம்மா. நான் எவ்வளவு விசித்திரமான சிருஷ்டி பண்ணிவிட்டேன் பார் அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்கு. எனக்கு ஏதோ ஒன்றை தோண வைக்கிறான், அதை பிறகு எதில் நடத்தி வைக்கிறான். எனக்கு தோண வச்சவனு அவன் தான், நடத்தி வச்சவனு அவன் தான் அப்படின்னு பார்க்கிறவனாக என்ன பண்ணி வச்சிருக்கிறார் அப்படின்னு மட்டிலும் அவர் சிருஷ்டி பண்றாராம். அதுல இருந்தே அவர் பிரதம பாகவதர்னு தெரியர். அப்படியே பரம பிரேமையோடு பகவான தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய முதல் பாகவதோத்தமராக பிரம்மா ஆனார். பகவானுடைய அருள்னாலே அவருக்கு ஞானம் சித்திச்சது. பின்னாடி த்விதீய ஸ்கந்த திருதீய ஸ்கந்தங்களே இதனுடைய விவரணம் கிடைக்க போறது. தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவயே முஹ்யம் தியத் சூரயகா தேஜோ வாரி மிருதாம் யதா வினிமஜோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா. சிருஷ்டி பிரவாகம் சாஸ்வதமா இருக்கு. இப்பொழுதுதான் சிருஷ்டியா இருக்கு, அப்புறம் அழிஞ்சு போயிட்டா உலகம் கிடையாதுன்னு நினைக்க கூடாது. சிருஷ்டிக்கு முன்னாடி உலகம் இருந்ததில்லைன்னு நினைக்க கூடாது. ஏன்னா சிருஷ்டிக்கு சொல்லும் பொழுதே சூர்யா சந்திரமசௌதாதா யதா பூர்வம கல்பயத் திவஞ்ச பிருத்திவீஞ்சாந்தரிக்ஷமதோ சுவஹா என்று ஏற்கனவே இருந்தபடி மறுபடியும் படைச்சார் அப்படின்னு தான் வேதம் சொல்றது. ஏற்கனவே இருந்தபடி மறுபடியும் படைச்சார். அதுக்கு முன்னாடி இருந்த உலகம் முதல் சிருஷ்டியா இருக்குமோ நாள் அந்த உலகத்துக்கு அப்படிதான் ஏற்கனவே இருந்தபடி படைச்சார். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே இருந்தபடி படைச்சார். ஏற்கனவே இருந்தபடி படைச்சாருன்னா அனாதிகாலமா போயின் இருக்கும். அதே போல ஒரு தினம் பிரளயமான பிறகு மறுபடியும் சிருஷ்டி ஆகாதுன்னு சொல்ல முடியாது. அனந்த காலம் பிரளயம், அனந்த கால சிருஷ்டியாகும் பிரளயமாகும், சிருஷ்டியாகும் பிரளயமாகும். அதுபோல உலகமானது பிரவாக ரூபேண நித்தியமா நடந்துட்டே இருக்கு. தோன்றும் வரையும் தோன்றும் வரையும் தோன்றும் வரையும். சாஸ்திரம் பிரமாணம் யுக்திக்கும் பொருத்தமா இருக்கு. ஏன் யுக்திக்கு பொருத்தமா இருக்குனால் ஒரு சமயம் தோன்றினது மறு சமயம் தோன்றாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? நீ தோன்றாதுன்னு சொல்றதுக்கு என்ன ஹேத்து? இப்ப இருக்கு இல்லையா உலகம், தோன்றி இருக்கு இல்லையா, இந்த உலகம் அழிஞ்சுடும். மறுபடியும் தோன்றாது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்பொழுது இருக்கிற உலகம் ஏற்கனவே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு என்ன முகாந்திரம் உண்டு? இப்போ இருக்கு இல்லையா, எப்போ இருக்கோ இது மாதிரி இருந்திருக்கலாம் இல்லையா, அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் இல்லையா, அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் இல்லையா. ஆகினாலே ஒரு தரம் சம்பவிச்சது நிச்சயம் சம்பவிக்கும். அசம்பாவிதம் என்றுக்குமே அசம்பாவிதம் தான். அபாவத்துக்கு எப்பொழுதுமே உற்பத்தியும் கிடையாது, நாசமும் கிடையாது. பாவத்துக்கு தோற்றமும் மறைவும் உண்டு. அதனாலேயே அது பாவம். பாவமானது தோன்றும் மறையும், தோன்றும் மறையும், தோன்றும் மறையும். அபாவமானது என்றைக்குமே இல்லை. எப்போ ஒரு தினம் தோன்றி இருக்கோம் நிச்சயம். இதே போல பிரபஞ்சம் இதுக்கு முன்னாடியும் இருந்திருக்கலாம். இதே போல பிரபஞ்சம் அழிஞ்ச பிறகு மறுபடியும் உற்பத்தி ஆகலாம். ஏன் உற்பத்தி ஆகலாம்? இப்ப தோன்றிருக்க அதுவே பிரமாணம். அதனால யுக்திக்கும் பொருத்தமா இருக்கு, சாஸ்திரத்துக்கும் பொருத்தமா இருக்கு. அப்போ ஈஸ்வரனுடைய நிலையை எடுத்துட்டோமானால் உலகம் இல்லாம ஈஸ்வரன் இருந்ததே கிடையாது. ஈஸ்வரனுக்கே உலகம் லட்சணமா இருக்கு. அதனாலதான் லோகேஸ்வரன். சொத்து இல்லாத போனா அப்புறம் சுவாமி ஏது? உலகம் இல்லைன்னு சொன்னா அப்புறம் யாருக்கு ஈஸ்வரன்? உலகத்துக்கு ஈஸ்வரன் இல்லையா? உலகம் இல்லைன்னா அப்புறம் யாருக்கு ஈஸ்வரன்? ஆகினாலே அவ்யக்தமாவோ வியக்தமாவோ இருக்கக்கூடிய உலகத்துக்கு அவன் ஈஸ்வரன். இந்த உலகம் இல்லாம அவ்யக்தமாகி பிரளய காலத்துல அவனிடத்துல ஒடுங்கிறது, மறுபடியும் சிருஷ்டி காலத்துல வியக்தமாகி வெளியில வர்றது. அதனால வியக்தமான அவ்யக்தமான இந்த பிரபஞ்சத்தோட கூடவேதான் அகலகில்லாத பிரபஞ்ச விளையாட்டோடையே தான் சர்வீஸ்வரன் இருக்கிறானே தவிர அவன் பிரபஞ்ச விளையாட்டு இல்லாம இருந்ததே கிடையாது. பிரபஞ்ச விளையாட்டு இல்லாதது போல அவன் சற்று நேரம் பிரளய காலத்துல யோக நித்ரையில இருந்தாலும் கூட அப்பொழுது பாவ பிரபஞ்சம் இருக்கு. ஸ்தூல பிரபஞ்சம் வேணா அழிஞ்சு விடுத்தே தவிர பாவ பிரபஞ்சம் இருக்கு. பாவ பிரபஞ்சம் இருக்கிறதுனால மறுபடியும் ஸ்தூல பிரபஞ்சமாக அது வரத்தான் போகிறது. நாசதாசி நோ சதாசி ததானீம் நாசேத்ரஜோ நோ வியோமா பரோயத்து என்று சொல்லும் பொழுதே ஸ்தூல சூட்சமான பிரபஞ்சத்துக்கு அதீதமான நிஜஸ்வரூபமான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொல்லப்படுறான். அப்படி ஏகாந்தமா இருக்கக்கூடிய அதே பரமாத்மாவே ஸ்தூல சூட்சமான பிரபஞ்சத்துக்கு காரண வஸ்துவாக இருக்கிறான். அப்படிங்கிறதுனால அது இல்லாம இருந்தது இல்லையா, ஏற்கனவே இருந்ததுதான் மறுபடியும் உண்டாகிறது, மறுபடியும் அழிகிறது, மறுபடியும் உண்டாகிறது, மறுபடியும் அழியறதுங்கிறதுனால இத்தகைய ஹேதுவகை எடுத்துக்கொண்ட சிருஷ்டி கிரமத்தை சொல்றார். பூர்வம் இருந்தபடியே சிருஷ்டிச்சார் என்கிறார். தேஜோவாரி மிருதாம் யதா வினிமயா.
அதனால யதா வினிமயங்கிறார். யதாபூர்வம் அதனுடைய வினிமயம் நியமம் எப்படியோ அப்படி பண்ணிட்டு வரார். திரிவர்ணா வர்ணிதாஸ்மாபிஹி கிம் பூய ஸ்ரோதிமிச்சசி ஏஷா மாயா பகவதா சர்க்கஸ்தித்யந்தகாரிணி என்று ஏகாவச ஸ்கந்தத்திலேயே சொல்றார். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த மாய பகவானுடையவே சக்தி. பகவான் இதை கொண்டு செய்கிறார். திரிவர்ணா 3 வர்ணம் உடையது. 3 வர்ணம் உடையதாகவே அஜாமே காம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் பஹ்வீம் பிரஜாம் ஜனயம் தேகம் சரூபாம் என்று வேதம் 3 வர்ணம் உடையதாக சொல்றது பகவானுடைய மாயையை. 3 வர்ணம் இன்னதுங்கிறதையும் சொல்றது லோகித சுக்ல கிருஷ்ணாம் என்று சொல்லுகிறார். இதனால சத்துவகுணத்தையோ ரஜோகுணத்தையோ தமோகுணத்தையோ உபலட்சணம் பண்ணித்தும் கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லக்கூடாது. 3 குணம் அந்த குணத்தை சொல்லலே. ஏன்னா உபனிஷத்துல ஒரு சந்தேகம் வந்துதானா உபனிஷத்தாலேயே நிவர்த்திச்சுக்கணும். வேற ஒரு உபனிஷத்துல 3 விதமான சிருஷ்டி சொல்லப்படாது. இங்க கிரமம் மாறி இருக்கு. சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் சொல்லணுமானால் சத்துவத்தை சுக்ல வர்ணமாக சொல்றது பழக்கம், ரஜோகுணத்தை லோகிதமாக சிவப்பா சொல்றது வழக்கம், தமோ குணத்தை கருப்பாக சொல்றது வழக்கம். ஆகினாலே சுக்ல வர்ணத்தை முதல்ல சொல்லி சுக்ல லோகித கிருஷ்ணாம் சொல்ல வேண்டியிருக்க லோகித சுக்ல கிருஷ்ணாம் என்று வர்ணம் மாறி இருக்கிறதுல இருந்தே இதனுடைய உத்தேசம் வேற எதுவோ. 3 குணங்களை இங்க வேதம் சொல்லல, வேறு எதையோ சொல்றதுனால் வேறு எதையோ சொல்றதுங்கும் பொழுது உபனிஷத்து சத்தா மாத்திரமாக பரமாத்மா ஒருவனே இருந்தான் என்று சதேவேதமக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிருஷ்டி பண்ணணும்னு நினைக்கும் பொழுது நிர்குணமான சத்தா மாத்திரம் போராது என்று நினைத்து சேயம் தேவதைட்சத என்று உடனே தேவதான ஆரம்பிச்சு விட்டார். தேவதையாக இருந்து ஐட்சத்தை சிருஷ்டி பண்ணணும்னு பார்த்தார். எப்படி பார்த்தால் ஜீவேன ஆத்மனானு பிரவிஷ்யன் இதெல்லாவற்றுக்கும் அந்தர்யாமியாக இந்த தத்துவங்களிலே நாம் பிரவேசித்து திரிவிற்கரவாணி 3 விதமாக இதை நாம் பிரிப்பேன் என்று சொல்லி 3 விதமாக எதுனால் 3 விதமான சிருஷ்டியை சொல்றார். அக்னி சிருஷ்டி லோகிதம், ஜலத்தினுடைய சிருஷ்டி சுக்லம், பூமியினுடைய சிருஷ்டி கிருஷ்ணவர்ணம். பூமி கருப்பாக இருக்கு, ஜலம் வெள்ளையா இருக்கு, அக்னி நெருப்பா இருக்கு, அக்னி சிவப்பா இருக்கு. இது 3 தான் லோகித சுக்ல கிருஷ்ணாம் அப்படிங்கிறதுனால இந்த 3னுடைய வர்ணம் முதற்கொண்டு வித்தியாசப்படாதபடி யதாபூர்வம் இருந்ததோ பூர்வ சிருஷ்டியிலே அந்த முறைப்படி பூர்வ சிருஷ்டியிலையும் இவனே சிருஷ்டிகர்த்தாவாக இருந்ததுனாலே அதுக்கு முன்னாடி உள்ள சிருஷ்டியிலையும் இவனே சிருஷ்டிகர்த்தாவாக இருந்ததுனாலே அனாதிகாலமாக உள்ள சிருஷ்டி பிரவாகத்துக்கு நிர்வாககனாக இவனே இருந்ததுனாலே பண்ணி பழக்கம் இருக்கிறதுனாலே மாத்தி வர்ணம் வச்சுடாம அதே வர்ணத்தோட உள்ளது உள்ளபடி சிருஷ்டிச்சார். அதனாலதான் வேதம் சார்த்தமாறுது. ஏனால் வேதத்தில் எங்கேயோ காக்கா கருப்பு வர்ணம்னு சொல்லியிருக்கும் பொழுது இப்பொழுது வெள்ளை காக்காயாக ஈஸ்வரன் சிருஷ்டி பண்ணினானால் வேதம் பொய்யாகிடுமே. ஆகையினாலே அந்த வேதமானது எந்த காலத்திலையும் வேதம் மாறாது. அந்த வேத வாக்கியங்களை கொண்டுதான் ஜெகத்தை சிருஷ்டி பண்ணினார் அப்படிங்கிறார். விளையாட்டா இருக்கும், கொஞ்சம் சிந்திச்சா போறோம், வேத வரையிலும் போக வேண்டாம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு இலக்கியம் இப்ப படிக்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இலக்கியத்தை படிக்கும் பொழுது அதுல காக்கஹா அப்படின்னு வந்துதானா காக்காயின்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதுல ஹரிணஹா மான்னு வந்துதானா மான்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மான் இப்போ இருக்கணும், இருந்தாதான் ஹரிணஹா மான்னு சொல்லும் பொழுது இப்பொழுது அந்த மானை தெரிஞ்சு கொள்ள முடியும். இப்ப மான்கிற சிருஷ்டி இல்லாத போனால் ஹரிணங்கிற சப்தம் மட்டும் மிச்சம் இருக்கும், என்னதுன்னு தெரியாது. ஹரிணஹா ஹரிணஹான்னு சொல்லிட்டு இருப்போம், என்னதுன்னு தெரியாது. அப்ப மான் இப்ப இருந்தாதான் ஹரிணங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் கிடைக்கிறது. மான் இதை பார்க்கிறோம். இந்த மான் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஹரிணஹான்னு எழுதி வச்சாலேனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மான் இருந்திருக்கு அப்படின்னு ஆகிறது. அப்போ இந்த மானுடைய பரம்பரை இருந்திருக்கு. அந்த மான் பிறந்த செத்து, அப்புறம் அந்த மான் பிறந்த செத்து, மான் பிறந்த செத்து, ஒரு மான் இப்பொழுது இருக்கிறதுனாலே 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஹரிண சப்தம் இப்பொழுது உபயோகப்படுறது போலே சர்வ பாஷையிலையும் சர்வ இலக்கியங்கள்லையும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வஸ்துவை இப்போ நாம் புரிஞ்சுக்கணுமானால் அதே வஸ்து மறுபடியும் சிருஷ்டியானா தானே. அப்ப சிருஷ்டியில ஒரு ஏகதேசத்தை மட்டும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வஸ்து இப்போ உண்டாச்சுன்னு சொல்லும் பொழுது பிரபஞ்சம் பூரா அனாதிகாலமாக இருந்தது மறுபடியும் உண்டாகிறதுங்கும் பொழுது எல்லா அர்த்தத்துக்கும் நாமமான சப்தங்கள் வேதத்துல இருக்கிறதுனால வேதமும் அனாதியாக இருந்திருக்கிற வேத சப்தங்களை கொண்டே ஜகத்தை சிருஷ்டி பண்றான் சர்வேஸ்வரன் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. எல்லாத்துக்கும் ஆழ்ந்த தியானம் வேணும், அவ்வளவுதான். ஆழ்ந்த தியானம் பண்ணுவோமானால் இதுக்கெல்லாம் அர்த்தம் யதார்த்தம்னு நிரூபிக்கலாம். இல்லாத போனா இது வேதத்தை வச்சு கையில பிரம்மா வேதத்தை வச்சுண்டே வேதத்தை பார்த்து சிருஷ்டி பண்ணாரான்னு சாமானிய பௌராணிகனா நாம் நினைச்சிட தியானம் பண்ணுவோமானா நாஸ்திகன் சிரிப்பான், நாஸ்திகன் கேள்விக்கு நம்ம பதிலும் சொல்ல முடியாது.
ஆழ்ந்த கருத்தோடு பார்த்தாமல் வாக்கும் அர்த்தம் பிரிஞ்சதே கிடையாது. எந்த அர்த்தம் இருந்தாலும் அதுக்கு வாக்கு உண்டு. எந்த ஒரு வஸ்துவை எடுத்தாலும், ஒரு டப்பின்னு எடுத்துட்டா டப்பிங்கிறது அதுக்கு வாக்கு, டப்பிங்கிறதா ஆகிருதி. நாமமும் ரூபம் பிரிஞ்சதில்லை, வாகர்த்தாவிவ சம்பிருக்தவு என்று காளிதாசன் சொன்னான். நாமமும் ரூபமும் பிரியறதில்லை. ரூபம் இருந்தாலே அதுக்கு ஒரு நாமம் உண்டு. நாமத்தை உச்சரித்தால் ரூபம் இல்லாத போனா பிரயோஜனம் இல்லை என்றால், ஒரு நாமத்தை ஹாயும் ஒரு சத்தம் கொடுக்கிறான், அதுக்கு ரூபம் இல்லாத போனா 10 பேர் 10 விதமா சப்தம் கொடுத்தாலும் விஷயம் புரியாதே. சப்தத்தை 10 பேர் 10 விதமா போட்டாலும், ஏனால் பாஷையோடு பேசினா தானே விஷயம் புரியறது. பாஷை பூரா ஒரு அர்த்தத்தை வச்சிருந்தானே இருக்கு. அந்த பாஷை இல்லாம அர்த்தம் படைக்க முடியாதே. அதனால ஒரு கொயவன் ஒரு பானை பண்ணணும்னு நினைக்கும் பொழுதே அவனுக்கு பானை பண்ண வேண்டும் அப்படிங்கிற சங்கல்பம் எந்த மொழியில உண்டாகிறது? அந்த சங்கல்பிச்சதுதானே ஒரு பானைங்கிற ரூபமாக ஆச்சு. இந்த ரூபத்துக்கு முன்னாடி நாமம் இருக்கு. பானை பண்ண வேண்டும்ங்கிற சங்கல்பம் வந்தது இல்லையா? அந்த சங்கல்பத்தில் அந்த நாமம் இருக்கு இல்லையா? அந்த நாமத்தினுடைய ஆதாரத்தில் தான் ரூபம் கல்பிக்கப்படணுமானால் ஈஸ்வரனே சங்கல்பிக்கிறார். சோ காமயதே, அவன் சங்கல்பிச்சான் ஜகத்தினால். இப்படி நாம ரூபங்களாலே ஜகத்தை வியாகரவாணி அவ்யாகிருதமான இந்த பிரபஞ்சத்தை வியாகிருத பிரபஞ்சமாக ஆக்குவே. நாமானி ரூபாணி விசித்திய தீரஹா என்று பலவிதமான நாம ரூபங்களை நான் சிருஷ்டிப்பேன் அப்படின்னு ஈஸ்வர சங்கல்பிச்சானால், ஈஸ்வர சங்கல்பம் எந்த பாஷையில உண்டாச்சு? அப்ப ஈஸ்வரனுக்கும் ஒரு பாஷை இருக்கு இல்லையா? அதுதான் வேதம். அந்த ஈஸ்வரனுக்கும் உள்ள பாஷைதான் வேதங்கும் பொழுதோ, நாமரூபங்களை கொண்டே நாமங்களை கொண்டே ரூபங்களை சிருஷ்டி பண்ணினார். ரூபங்களுக்கு ஆதாரமான நாமங்கள் அவர் ஹிருதயத்துல இருக்கு. ஒரு ஸ்டூல் அப்படிங்கிற நாமம் இருந்தாதான் ஸ்டூலுடைய ரூபத்தை சிருஷ்டி பண்ண முடியும். ஒரு சபாங்கிற நாமம் ஹிருதயத்துல இருந்தாதான் சபாவை சிருஷ்டி பண்ண முடியும். அதுபோல உலகம் அப்படிங்கிற நாமம் ஈஸ்வரனுடைய ஹிருதயத்தில் இருந்தாதான் உலகத்தை சிருஷ்டி பண்ண முடியும். அப்ப வேதத்துக்கு அழிவே கிடையாது. வேதம் ஈஸ்வரனுடைய அறிவு, சர்வஜனுடைய அறிவுதான் வேதங்கம் பொழுது வேத வாக்கியத்தாலே ஜகத்தை சிருஷ்டி பண்ணினான். அப்படின்னா முதல் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தான். தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவயே முஹ்யம் தியத் சூரயः தேஜோ வாரி மிருதாம் யதா வினிமயः யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னஹ ஸ்வேன சதா நிரஸ்த குஹம். ஆரம்பத்திலேயே சொன்னோம், அதிஷ்டான சத்தியமான ஸ்ரீ கிருஷ்ணஸ்வரூபம் இருந்தாதான் பிரபஞ்சம் தெரியும். இல்லாது போனா பிரபஞ்சம் தெரியாதுன்னு சொன்னோம். ஆனால் பிரபஞ்சமாகிய நாம ரூபங்களை தள்ளிவிட்டு அதிஷ்டானமான நிஜஸ்வரூபத்தை காட்டணுமானால் தாமனா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம். தாத்காலிகமா இருக்கிறதெல்லாம் அசத்தியம்னு சொல்றோம், நிரந்தரமா எது இருக்கோ அது சத்தியம்னு சொல்றோம். லோகத்தில் உள்ள சர்வநாம ரூபங்களும் தாத்காலிகமா இருக்கிறதுனாலே, பரமாத்மா ஸ்ரீ கிருஷ்ணன் ஒருவனே நிரந்தரமாக இருக்கிறதுனாலே, தாத்காலிகமான நாம ரூபங்களை நம்மிடத்துல காட்டி நம்மளை ஆசமூட்டியோ பயமுறுத்தியோ செய்யாம ராகத்வேஷங்களுக்கு ஹேதுவாயிடுறது இந்த நாம ரூபங்களை பார்த்தா. எதை கிருஷ்ணனை பார்த்தா ராகமும் இல்லை துவேஷமும் இல்லை. வஸ்துக்களை பார்த்தோமா, இவா வேண்டியப்பட்டவா வேண்டாதவா, சி அவனோட பேசக்கூடாது, ஐயோ இவனும் வந்து தொலைச்சிருக்கிறானே, இந்த சாமான்லாம் எனக்கு என்னத்துக்கு என்று இவ்வளவு பேதங்கள் லோகத்தை பார்த்தா உண்டாகிறது. அதனாலே தாமனா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் என்று பலவிதமான பூஷணங்கள்ல உள்ள நாமரூபங்கள்ல, ஆனால் தங்கத்தினுடைய ஜோதி தனியாக இருக்கிறது போலே இந்த ஜகத்துல அந்த பரஞ்சோதி ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஸ்வரூபம் தனியா தெரியும் பொழுது அதை மட்டும் நான் எடுத்துக்கொண்டு சர்வநாம ரூபங்களை தள்ளுற சக்தி நமக்கு வேணுமானா, யாரை பார்த்தாலும் கிருஷ்ணஸ்வரூபம் கிருஷ்ணஸ்வரூபம் கிருஷ்ணஸ்வரூபம்னு பார்த்துடுவோமே, அப்ப ராகத்வேஷம் ஏது? கிருஷ்ணஸ்வரூபத்தை பார்க்காம ஒரு மனுஷால பார்க்கும்போதுதான் விரோதி என்றோ நல்லவாள் என்றோ தோன்றது. அவன் நல்லவன் கெட்டவன் சொல்றதை காட்டிலும் அயோக்கியத்தனை வேற என்ன இருக்கு? ஏன்னா நீ அவ்வளவு கெட்டவனாயிட்டிய, இவனை நல்லவன் என்றும் அவனை கெட்டவன் பார்க்கிற ஒரு கெடுதல் உன்னிடத்துல இருக்க. யாரையும் நல்லவன்னு பார்க்க வேண்டாம், யாரையும் கெட்டவன்னு பார்க்க வேண்டாம். யாரை பார்த்தாலும் கிருஷ்ணஸ்வரூபம் 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 பார்க்க கூடாது. அந்த நிலை வந்துடாதா? அந்த நிலை வந்துட்டா எப்படி இருக்கும்? ராகத்வேஷமே ஹிருதயத்தை விட்டு நீங்கிடுமே. அந்த நிலை வரணுமா? அந்த நிலை தாமனா ஸ்வேன சதா நிரஸ்தகு. சொல்லி வராது, சொல்லி கொடுத்து வராது. ஹிருதயத்துல ஸ்வயம் பிரகாசமான வஸ்து ஒரு மினுக்கு மினுகித்தானால் அந்த கிருஷ்ணனுடைய முகம் அந்தகாசத்துல ஜகத்தில் உள்ள சர்வ பேதங்களும் மறந்து போயிடும். தாமனா ஸ்வேன பதா, தங்கத்தினுடைய சுடர்ல தான் ஆசம். இரும்புல ஒரு மோதிரம் பண்ணி வச்சா எடுத்துன்னு போறாளா என்ன? இரும்புல ஒரு வலை பண்ணியிருந்தா எடுத்துன்னு போறாளா என்ன? தங்கத்துல பண்ணாதானே. தங்கத்துக்கு இரும்புகள் ரெண்டு லோகம் தானே. ஆனால் தாமனா ஸ்வேன அதனுடைய சுடர்
இந்த சுடர் தான் அங்க உபாதேயமானால் அந்த சுடர் லோகம் பூரா பிரம்மஜோதி இருக்கு. லோகம் பூரா எந்த கிருஷ்ண ஸ்வரூபமான பிரம்மஜோதி இருக்கோ அதுல மனசு லயமாயிட்டுதானால் அப்புறம் மற்ற எதிலையுமே உனக்கு லட்சியம் இருக்காது. சர்வத்தையும் அது தள்ளிவிடும். தாம்னாஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்தியம் பரம் தீமகே. அந்த கிருஷ்ணஸ்வரூபத்தை தியானம் பண்ணுவோம் என்கிறார். கேவலம் ஞானம் மாத்திரம் போராது. ஞானம் சித்திக்கணுமானா தியானம் வேணுங்கிறதுனாலதான் சர்வ உபனிஷத்தும் பக்தியை பிரேரணை பண்றது, உபாசனம் பண்ணுன்னு சொல்றது. ஞானம் மட்டிலும் போராது, உபாசனம் வேணுங்கிறதுனாலதான். உபாசனம் பண்ணாத போனா ஞானம் நிற்காது. என்னதான் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்னு சொல்லு நிற்காது. அது பிரகாசிக்கணுமே. பிரகாசிக்கணுமானால் தியானம் வேணும். எவ்வளவுக்கு பொழுது தியானம் பண்ணணுங்கிறதுனாலே ஞானம் சித்திக்காததுக்கு காரணம் நம்முடைய பிராரப்தம் என்றும், அந்த பிராரப்தம் நீங்கிற வரையிலும் ஞானம் சித்திக்காது என்று நினைச்சு அந்த பிராரப்தத்தை நீக்கி நம்முடைய ஞானம் சித்திக்கணுமானால் அதுக்கு உபாசனம் வேணும் என்றுதான் நிர்ணயம் பண்றார் 3வது அத்தியாயத்துல, பிரம்மசூத்திரம் 3வது அத்தியாயத்துல. அதனால ஆவர்த்தி ரசகிருது உபதேசாத் அப்படின்னு அங்க சூத்திரம். அனவரதமும் ஆவர்த்தி பண்ணிட்டு இருக்கணும். நீ சரீரம் இல்லே ஆத்மஸ்வரூபம் தான் ஒரு தரம் சொன்னதுனால மட்டும் ஞானம் வந்திருக்கும் பட்சத்துல அந்த ஸ்வேதகேதுங்கிற பையனுக்கு மறுபடியும் மறுபடியும் தத்துவமசி தத்துவமசின்னு ஆவர்த்தி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தத்து தொன்ன அசின்னு ஸ்வரூப லட்சணத்தை காண்பிச்சதம் உடனே ஆஹா நான் தான் நிஜானந்த ஸ்வரூபனான சின்மாத்திரமான ஆத்மா அப்படின்னு அப்படியே நிக்கலாம் இல்லையா? ஆனா பல்வேறு திருஷ்டாந்தங்களை காட்டி நீ அந்த நிஜஸ்வரூபம் அப்படின்னு சொல்றதுக்கு ஆவர்த்தி பண்ண வேண்டிய காரணம் என்ன? அது தான் தான் சித்திக்கிற வரை ஆவர்த்தி தேவைப்படுறது இல்லையா? அப்போ ஞான சித்தின்னு ஒண்ணு இருக்கு. ஞான மாத்திரத்தினாலே நமக்கு சரீரத்துல ஆசை போயிடலே, ஆத்மாவில நாட்டம் வந்துடல. அனாதிகாலமாக சரீரத்துல ஆசை இருக்கிறதுனாலே அதுதான் தலையெடுக்கிறதே தவிர ஒரு க்ஷணம் கேட்கிற வேதாந்தம் மனசுல நிற்கிறது இல்லைங்கும் பொழுது கிருஷ்ண கிருபையினாலே திடமான பக்தியினாலே இந்த விகாரங்கள் மறைஞ்சால் ஒழிய அந்த கிருஷ்ணஸ்வரூபம் தெரியாதுங்கிறதுனாலே தீமகி அப்படிங்கிறார். தியானம் பண்ணுவோம், கிருஷ்ணனை தியானம் பண்ணுவோம். கிருஷ்ணனை தியானம் பண்ணி தியானம் பண்ணி அந்த கிருஷ்ணன் தன்னுடைய மாயா ரூபங்களை காட்டாதபடி நிஜ ரூபத்தை காட்ட, மாயா ரூபத்தை காட்டினா பார்க்க முடியுமோ? விஸ்வமும் அவனுடைய ரூபம் தான். ஆனால் தேனைவ ரூபேன சதுர்புஜேன சகஸ்திரபாகோ பவ விஸ்வமூர்த்தே. விஸ்வரூபமும் ஒரு ரூபமா இருந்தாலும் என்னால பார்க்க முடியலையே, அதுல பயம் உண்டாகிறதே, துக்கம் உண்டாகிறதே, நடுக்கம் உண்டாகிறதே, இருக்கிறது கூட தைரியசாலி நான் தான். போரும் போரும் விஸ்வரூபம். நீ அந்த மந்தகாச வதனனாக முண்டாசும் தலையுமா கையில சாட்டையும் குதிரையினுடைய கடிவாளத்தை பட்சன் சகே குருநந்தனா அர்ஜுனா என்று கொஞ்சி கூப்பிடுற ரூபம் உண்டே, அந்த ரூபத்தை எனக்கு காட்டு என்று பிரார்த்திக்கிறானா. பகவானுடைய விஸ்வரூபம் பகவானுடையதா இருக்கலாம், ஆனால் நமக்கு போக்கியமாக ஆகிடாதே, அதை பார்த்துட முடியாதே. அதனால பகவானுடைய மங்கள ரூபத்தை நாம் தியானம் பண்ணுவோம் என்கிறார். சத்தியம் பரம் தீமிகின் தர்ம புரோஜித கைதவோத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரஜோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம் வா பரைரீஸ்வரः சத்யோ ஹிருத்யவருத்யதேத்ர கிருதிபிகே சுஸ்ரோஷிபிஸ்தட்சணாத். தியானம் பண்ணுவோம்னு பூர்வ ஸ்லோகத்துல, அடுத்த ஸ்லோகத்துல தியானம் எப்படி சித்திக்கும்ங்கிறத சொல்றார். தியானம் எப்படி சித்திக்கும் அப்படின்னு சொன்னால் உடனே யமம் நியமம் ஒன்னொன்னும் 10 இருக்கு. யமம் நியமம், அப்புறம் ஆசனம் 10-12 இருக்கு, அப்புறம் பிராணாயாமம் 3 விதம் இருக்கு, இல்ல 5 விதம் இருக்கு என்று ஒவ்வொன்றா யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் எப்போ சித்திக்கும்னா அநேக ஜன்ம சம்சித்தா என்று பல ஜன்மம் இந்த அபியாசம் பண்ணிட்டே இருக்கணும், இறங்கிட்டு இருக்கணும், ஏறணும் இறங்கணும் ஏறணும் இறங்கும் ஏறணும். ஆகினாலே அபியாசம் பண்ணி கீழே விழறதும், மறுபடியும் அடுத்த ஜென்மாவில மறுபடியும் அபியாசத்தை தொடங்குறதும், ஏதோ ஒரு ஜென்மாவில அது சித்திக்கும். இவ்வளவு கேட்டும் பிரயோஜனம் இல்லை. இந்த ஜென்மாவில ஒண்ணு இல்லையே, இது போகாத ஊருக்கு பாதை. அப்படி சளைக்கிற சமயத்துல சொல்றார் சத்யா, உடனே சித்திச்சுடும். அது ஒரு வழி இருக்குங்க. சத்யோ ஹிருத்யவருத்யதே, உடனே கிருஷ்ண ஹிருதயத்துக்கு வந்துடுவான். அதுக்கு ஒரு வழி. என்ன சாமி அது? பிராணாயாமம் பண்றதெல்லாம் அப்புறம் கேட்ட சாமி, உடனே வருவான். பாகவதம் கேளு.
பாகவதத்தை கேட்டியானால் சத்யோ ஹிருத்யவருத்தியதேத்ர கிருதிபிகே சுஸ்ரோஷுபிஸ்தட்சணாத். சத்யா எப்படி கிடைப்பானா, எப்படி கிடைப்பான்னு ஒரு கேள்வியா கேட்டு பாரு. பர்ஹா பீடம் நடவரவபு கர்ணயோ கர்ணிகாரம் பிப்ரத்வாசகா கனக கபிசௌகோ வைஜயந்தேஞ்சமாலாம் ரந்த்ரான் வேணோ ஆதர சுதயா பூரயல் கோபபிருந்தைகி பிருந்தாரண்யம் ஸ்வபத ரமணம் பிராவிசது கீத கீர்த்திகி. ஹிருதயத்துல கிருஷ்ணன் வரலையா? ஹிருதயத்துல கிருஷ்ணன் வரலையா? பர்ஹாபீடம்னதுமே ஹிருதயத்துல கிருஷ்ணன் வந்துட்டானே. தலையில அழகான மயிலிறகும் பிரசன்னமான முகமும், காதுகள்ல கர்ணிகார புஷ்பமும், கழுத்துல வைஜீந்தியமாலையும், இடுப்புல பீதாம்பரமும், திரிபங்கி லலிதாகாரணா வியத்தியஸ்த பாதாரவிந்தனாக மோகன முரளீதரனாக நிற்கக்கூடிய ஸ்வரூபத்தை பார்த்தா கிருஷ்ணாத்பரம் கிமபி தத்துவமகம் நஜானேனார் மதுசூதன சரஸ்வதி பாதாளம். வம்சீ விபூஷிதகராத் நவநீரதாபாத் பீதாம்பராத் அருண பிம்ப பலாதர். இவ்வளவு சிம்பிளா இருக்கேனா? ஐயா இதான் ஐயா உபனிஷத்து, இதான் உபனிஷத்தை. சிரமமா இருந்தா தான் உபனிஷத்துன்னு நினைக்கிறவாளுக்கு இது புரியாது. ஏன்னா உபனிஷத்துனாலேயே கஷ்டப்படணும்னு நினைச்சுக்கிறா, கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சுக்கிறா. சுலபமா வேதாந்த சொல்லிட்டா அதனுடைய வேல்யூ போயிடும். வேதாந்தானே தெரிஞ்சுக்கணும், வேதாந்தம் தானே தெரிஞ்சுக்கணும்னா யார் சொல்றானா? பரம வேதாந்தியான அத்வைத சித்திகாரா கூடிய மதுசூதன சரஸ்வதி. எவாடா தம்பி உனக்கு வேதாந்தம் சொல்றேன்டா, ஏன்னா இவ்வளவுதான்டா வேதாந்தம். வம்சி விபூஷிதகராத் நவநீரதாபாத் பீதாம். இது ஒண்ணும் வேதாந்தம் இல்ல, போ கஷ்டப்படு, போய் கஷ்டப்படு. இதுதான் வேதாந்தம்னா நின்னுடுவாங்க. அப்புறம் யார் சொன்னாலும் கேட்காத. அப்புறம் யாராவது உன்னை கிளறுவா, இதெல்லாம் போறாது தம்பி இங்க வாம்பா, போகவே போகாத. எனக்கு கிடைச்சுடுத்தோன்னு தைரியமா இரு, கிடைக்கலையோன்னு அப்புறம் ஒரு கேள்விக்கு இடமே தராத. ஏன்னா 4 பேர்கிட்ட பேசினா கிடைக்கலையோங்கிற எண்ணம் வந்துடும். வேற யார்கிட்டையும் பேசக்கூடாது, வேற யார்கிட்டையும் கேட்க கூடாது. எனக்கு கிடைச்சு விடுத்தேன், எனக்கு கிடைச்சதுல எனக்கு திருப்தி, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். எனக்கு கிடைச்சது கிடைக்க வேண்டியது கிடைச்சு விடு. எது போருமேயா, போர்வேன்னு சும்மா எனக்கு அமிர்தம் போர்வே பா, எனக்கு பைத்தம்பருப்பு பாயசம் வேண்டாங்கிறது. பைத்தம்பருப்பு பாயசம் யாரெல்லாம் சாப்பிடாரோ எதேஷ்டமா சாப்பிடட்டும், எனக்கு அமிர்தம் போரும் அப்படிங்கிறது போல கிருஷ்ணாத்பரம். எனக்கு கிருஷ்ணன் போருமே, என் ஹிருதயத்தில் கிருஷ்ணன் தெரிகிறானே அது போருமே. வேற என்ன நான் படிக்கணும், என்ன விசாரம் பண்ணணும், ஏன் சமப்படணும், என் சித்தத்தை உடைச்சுக்கணும், இப்படி அப்படின்னு சமப்படணும். எனக்கு கிருஷ்ணன் போருமே அப்படிங்கிற அந்த கிருஷ்ண தியானம் ஒன்னே போருமா. அப்படி சுலபமாக கிடைச்சு விடுத்து ஸ்வரூபம் அப்படி சொல்லிட்டாலே, கிருஷ்ண ரூபத்தை சொல்லிட்டாலே ஹிருதயத்துல நிற்குமே. நிகம கல்பதரோர் கலிதம் பலம். அல்லது சந்தேகம் இருந்தா சொல்ற, வேதாந்தத்துல பல விஷயம், அவ்வளவு விஷயம் சொல்றதே, அவ்வளவு விஷயம் சொல்றது கர்மகாண்டம் தான். அவ்வளவு விஷயம் சொல்றது வேதாந்தத்தினுடைய உத்தேசமே கிடையாது. வேதாந்தத்தினுடைய விஷயம் ஒன்னதான் சொல்ல வந்திருக்கு, ஒன்னதான் சொல்ல வந்திருக்கு. பல விஷயத்தை சொல்ல வரல, அவ்வளவு விஷயம் சமப்படுத்திக்காத, ஒரே விஷயம் தான் அது சொல்ல வந்திருக்கிறான். ஒரே ஒரு விஷயம் கிருஷ்ணஸ்வரூபம். அதை சொல்றதுக்காக தான் சர்வ வேதாந்தங்களுக்கு லட்சியம். இன்னொன்னு நிஷேதிக்கிறது, அது இன்னொன்னு இல்லவே இல்லடான்னு சாதிக்கிறது, அது இருக்கிறதே கிருஷ்ணஸ்வரூபம் தான் சாதிக்கிறது. அதனால நிறைய படிக்கிறாளேன்னு நினைச்சுக்காத, நிறைய படிச்சாதான் வேதாந்தம் நினைச்சுக்காத. ஒன்ன தெரிஞ்சுட்டோம்னா நிறைய படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 10 வருஷம் படிச்சாதான் அப்படிங்கிறது அதை ஸ்தாபிக்கிறதுக்கு போடுற சண்டை. அந்த ஒரே வஸ்துவை ஸ்தாபிக்கிறதுக்கு நம்முடைய பெரியவாள்லாம் அவ்வளவு பாடுபட்டு அதை ஸ்தாபிச்சிருக்கிறா. ஸ்தாபிக்கப்பட்ட விஷயம் உனக்கு கிடைச்ச பிறகு நீ ஏன் சமப்படுற? அவள பெரியவாள்லாம் புறத்தியாரிட்ட சண்டை போட்டு இது ஒன்ன ஸ்தாபிக்கணும், கிருஷ்ணாத்பரம் கிமபி தத்துவமகம் நஜானே ஸ்தாபிக்கிறதுக்காக அவ அவ்வளவு படிச்சா. அவ்வளவு படிச்சது அவ இதை ஸ்தாபிக்கிறதுக்காக. ஸ்தாபிச்சு உங்ககிட்ட கொடுத்துட்டா, கொடுத்ததை நீ ராஜா அனுபவிடா, நீ இத அனுபவி. நமக்கு கிடைச்சதே அனுபவிக்க வேண்டியதானே. நிகம கல்பதரோர் கலிதம் பலம். பலம் கையில கிடைச்சதுக்கு மரத்தை திரும்பி பார்க்காத, ஒரு பிரதட்சணம் வேணா பண்ணிட்டு போயிடும், அவ்வளவுதான். நிகம நீ மரத்துல ஏற வேண்டிய அவசியம் இல்லையே. மரத்தினுடைய உச்சியில பழம் இருந்ததானா உச்சி விரடன் ஏறி ஆகணும், அந்த பழம் உன் கைக்கு வந்துடுத்து. நிகம கல்பதரோகோ கலிதம் பலம்.
உன் கைக்கு வந்து விடுத்து, உன்னுடைய வாய் நிறைய பாகவதம், உன்னுடைய காது நிறைய பாகவதம், உன் நெஞ்சு நிறைய பாகவதம். அப்புறம் கைக்கு வந்த பிறகு மரத்துல என்ன இருக்குன்னு பார்க்காது, அதனுடைய பலன் எதுவோ உன் கைக்கு வந்து விடுத்துனார். நிகம கல்பதரோர்களிதம் பலம் சுகமுகாத அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம். அது உச்சியில்தான் இருந்துதான் அந்த பழம், யாருக்கும் கிடைக்கல. எல்லாரும் விசாரம் தான் பண்ணிட்டு இருந்தா, விசாரம் தான் பண்ணிட்டு இருக்கா. ஒரே ஒரு கிளி வந்தது, அந்த பழத்தை கப்புன்னு கொத்தித்து உடனே அது கீழே விழுந்தது, உங்க கைக்கு கிடைச்சு கொடுத்துருந்தார். சுகமுகாது அமிர்த திரவ சம்யுதம். உபனிஷத்தினுடைய உச்சியில இருந்த அந்த பலன் சுக பிரம்மத்தினால நமக்கு கிடைச்சது. சுகமுகாது அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம். கோதில் இன் கனியை அப்படிங்கிறார். நம்ம பார்த்த சாரதியைத்தான் சொல்றார் திருமங்கை ஆழ்வார். வேதத்தை வேதத்தின் பஜனை வேதியர் விழும்பும் கோதில் இன் கனியை. வேதியர் விழும்பும் கோதில், கோது இல்லாத, நார் இல்லாத, தோல் இல்லாத, கொட்டை இல்லாத ரசகனமான கனி நம்ம பார்த்த சாரதி எம்பெருமானா. பார்த்த சாரதி எம்பெருமானிடத்துல இது நன்னா இல்ல தள்ளிடு அப்படிங்கிறாப்புல ஒண்ணு இல்லையே. ஏன்னா வாயழகன், கண்ணழகன், அவனுடைய கை கால் எல்லாம் சர்வமும் அழகா இருக்கிறதுனாலே ஒண்ணு பார்க்க பிடிக்கல அப்படின்னு சொல்றாப்புல ஒண்ணு கூட இல்லாம எல்லாம் ரசமாவே இருக்கக்கூடிய சரூபம் தானே நம்முடைய பார்த்த சாரதி. அதனால இல்ல கோது இல்லைங்கிறார். கோது இல்லாத கனி, கோது இல்லை ஆனா ருச்சி இல்லைன்னு சொல்லக்கூடாது. கோதில் இன் கனியை அப்படிங்கிறார். அதுல நிஷேதிக்கிற வஸ்து ஒண்ணும் இல்லை, ஆனால் உபாதேயமான ரசகன ரூபமாக இருக்கக்கூடியது அவனுடைய சொரூபம். அது எதுனால்? வேதத்தைனால். வேதமே அவனுடைய சொரூபம், வேதத்தினுடைய பலனே அவனுடைய சொரூபம். வேதியர்கள் நாம் விழுங்கும் கோதில் இன் கனியை. அவர்கள் விழுங்கி விடுறார்கள். விழுங்கி நெஞ்சில நிறுத்தி கொண்டு சப்பு கொட்டிருக்கிறாளா. சாப்பிடுறது கொஞ்ச நேரம், அப்புறம் அசைவு போடுறது ரொம்ப நேரம். அதுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு வார்த்தை காதல விழுந்தாலும் அது அப்படியே நெஞ்சில தேக்கிண்டு அப்புறம் அசைவு போட்டு இருக்கானா. அதுதான் விழுங்கினாங்கிறதுக்கு அர்த்தம். இல்லாத போனா காதோடு காது போயிடுத்துன்னு அர்த்தம். கதை கேட்டு விட்டு அந்தண்ட வேற எத்தியாவது பேசிட்டு இருந்தோமானால் கதையில காதுல விழுந்ததே தவிர நெஞ்சில விடலேன்னு அர்த்தம். ஏன்னா சத்சங்கம்னா அப்புறம் சத் விஷயம், அப்புறம் பேசுறதுன்னா அசத் விஷயமா? அசத் விஷயம் இங்க போயிடணும். அப்புறம் எழுந்துட்டு போகும் பொழுதாக கேட்ட பாகவதத்தையே நினைச்சுட்டு போவான். அப்படி நெஞ்சுட்டுதானால் நெஞ்சில் அது நின்னுடுத்து என்று அர்த்தம் இல்லையா? அப்பதான் விழுங்கியேன்னு அர்த்தம். அத்தகைய பரம வைதிகர்களான வியாச சுகாதிகள் கண்ணனாகிய இந்த கனியை முழுங்கி விடுறார்கள் என்கிறார். நிகம கல்பதரோர்களிதம் பலம் சுகமுகாத அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரகோ ரசிகாஹ புவி பாவுகாஹ. பாக்கியம் பூலோகத்துலதான் உண்டுங்கிறதுனால புவிங்கிறார். வையத்து வாழ்வீர்கள் கூப்பிட்டாள் இல்லையா? வையத்து வாழ்வீர்கள் என்னால் பூலோகத்துல வாழக்கூடியவர்களே அல்ல, நீங்கள் தான் வாழக்கூடியவர்கள் அர்த்தம். மற்றவர்கள்லாம் வாழறவாளே இல்ல. புவியினால் பூலோகத்துல யார் இருக்கிறோமோ நம்ம தான் இருக்கிறோமா, பாக்கி யாருமே இல்லையா. புவியினால் யார் பாகவத்தை கேட்கிறாரோ அவளை தான் இருக்கிறான்னு சொல்லலாம், பாக்கி எல்லாரும் இல்லைன்னே வச்சுக்கலாம். பாவுகாக ரசிகாக, ரசம் தெரிஞ்சவர்கள் பாவுகர்கள், பாவம் உடையவர்கள் ரசிகர். பாவம் இல்லாம ரசிக்க முடியாது. மனசுல வாங்கி ரசிக்கிற சக்தியே பாவத்தால் தானே உண்டாகிறது. ரசிச்சுட்டானால் சித்தம் குழைந்து கண்களினால கண்ணீர் வந்துடும், மேனி சிலிர்க்கும். அதனாலே அவர்கள் பாவுகர்கள். ரசிகா புவி பாவுகா, ரசிகர்களும் பாவுகர்களும் பூமியில தானே அதிகமா. ஆகினால இங்கேதான் பாகவதோத்தவர்கள் கூடி கூடி கிருஷ்ண கண்ணபிரான சொல்லி சொல்லி கொஞ்சிருக்கிற இடம், கூடி கூடி கொஞ்சி கொஞ்சி பகவான அனுபவிக்கிற இடம் இதுதான். ரசிகா புவி பாவுகா என்று அதிகாரிகளை கூப்பிடுறான். ஏனால் 4 பேர் இருந்தாலும் நல்ல அதிகாரிகளா இருந்தா நம்ம இஷ்டத்துக்கு பகவத்குணம் சொல்லலாமா? கண்ட பேரு உட்காந்து இருந்தா என்ன நினைச்சுப்பாளோன்னு அவளுக்கு தக்கபடி சொல்லிட்டு போறாப்புல ஆயிடும். நன்னா சொல்றவாளுக்கே. ஆனால் நன்னா சொல்லிடுமானால் பொறுக்கி எடுத்து அதிகாரிகளா இருக்கணும். அப்படிங்கிறதுனால பல பேருக்கு பல புராணங்களை எழுதி இது உனக்கு இது உனக்கு இது உனக்குன்னு கொடுத்து விட்டு, ஆனால் இந்த பாகவத்தை வச்சுட்டு ரசிகாகான்னு கூப்பிடுறார். ரசிகர்களே நீங்க வாருங்கள் அப்படின்னு எல்லாருக்கும் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை வச்சு சொல்லி தரத்துக்கு ஆளா இல்ல. அவருக்கு எவ்வளவோ 1000 பேர் அவ ஆசிரமத்துல இருக்கிறா. ஒவ்வொருத்தருக்கு சுமந்துக்கு ஒண்ணு சொல்லி கொடுத்தார், ஜெய்மினிக்கு ஒண்ணு சொல்லி கொடுத்தார், பைலருக்கு ஒண்ணு சொல்லி கொடுத்தார், வைசம்பாயனருக்கு ஒண்ணு சொல்லி கொடுத்தார், ரோமஹர்ஷனருக்கு ஒண்ணு சொல்லி கொடுத்தார். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்னு சொல்லி கொடுத்துவிட்டு இதை மட்டிலும் நிதியா வச்சிருக்கிறார். யாருக்கு சொல்லி கொடுக்கலாம்னு ஆசைப்பட்டு சுகபிரம்மம் வர அவருக்கே சொல்லி கொடுத்தார். அப்படிங்கிறதுனால
ரசிகா. சுகபிரம்மாவது இதை டாம் டாம் போட்டாரானார். அவரும் வைத்துக் கொண்டு தனக்குத்தானே அதை கானம் பண்ணி கொண்டு தனிக்காட்டு ராஜாவாக சஞ்சரித்துக் கொண்டு யாருக்கும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, சொல்லக்கூடாதுன்னு வச்சிருந்தவர் பரீட்சித்துக்கே சொல்ல வந்தார். பரீட்சித்து அத்தகைய ரசிகனா இருக்கிறதுனால அவளுக்கு ஒரு 2 ரசிகள் தான் கிடைச்சா, நமக்கோ நிறைய ரசிகாள். அதனால நீங்க அப்படி 1000 பேர் மத்தியில சொல்லிவிட்டேன்னு என்ன திட்டக்கூடாது. 1000 பேர்களும் இங்க ரசிகாளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு பூர்ணமா உண்டு. ரசிகாகான்னு பன்மை இங்கேதான் ஜெயிச்சது. அவளை உத்தரவுத்தராதான் கூட்டுன்னு வந்தார்கள். இந்த 1000 பேர் கதாசிரவணத்துல ஆசையோட வரத்துக்கு கலீலியும் உண்டு என்கின்ற பக்த சிகாமணிகளை வியாசனே எதிர்பார்த்துதானே ரசிகாகான்னு கூப்பிடுறா. அந்த கூப்பாடு நம் பரியந்தம் உண்டாக்கும். ரசிகா புவி பாவுகாகா, ஹே பாவுகர்களே ரசிகர்களே என்று இத்தகைய 3 ஸ்லோகத்தினாலையும் பாகவதத்தினுடைய பெருமையையும் பாகவதத்துல சொல்லப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணஸ்வரூபமான பிரம்மத்தையும் இந்த பாகவதத்தை நமக்கு தந்த நிகமமாகிய கல்பக விருட்சத்தினுடைய பெருமையும் இதை கேட்கறதுக்கான அதிகாரிகளையும் சொல்லும்படியாக அமைஞ்சு மேல பாகவதத்துல பிரவேசிக்கிறார். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ராம ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.